Welcome to the program. It's a great joy and privilege for me to be with you on this program. நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு கூட வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சியிலே உங்களோடு கூட இணைந்திருப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். Let's bow our heads in prayer. நாம் தலைகளை தாழ்த்தி ஜெபிப்போம். Most gracious Father, as we come around your word, speak to us through your word. அன்பின் பிதாவே, உம்முடைய நாமத்தினாலே வருகிறோம். உம்முடைய வார்த்தை கொண்டு எங்களோடு கூட பேசி அருளும். Draw people unto yourself in Jesus' mighty name. Amen. ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களை உம் மண்டையிலே நீர் சேர்த்துக் கொள்ளும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். You know, sometimes making mistakes in life seems to be final. நம்முடைய வாழ்க்கையில் அநேக நேரங்களிலே நாம் தவறுகள் செய்கிறோம், ஆனால் அதுதான் முடிவு என்று நாம் நினைக்கிறோம். Many Christians, when they make mistakes, they feel that they've been a failure. அநேக கிறிஸ்தவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தவறுகள் செய்கிறபடினாலே அவர்கள் தங்களை ஒரு தோல்வியான நபர் என்று நினைத்துக் கொள்ளுகிறார்கள். They feel defeated and discouraged. அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் தோற்கடிக்கப்பட்டவர்களாகவும் மனம் சோர்ந்து போகிறார்கள். They also quit walking with God. தேவனோடு கூட சேர்ந்து வேலை செய்வதை விட்டு விடுகிறார்கள். But I want to encourage you. But with God, you have another chance. நான் உங்களை உற்சாகப்படுத்த விரும்புகிறேன். தேவனிடத்திலே உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பு இருக்கிறது பிரியமானவர்களே. There is hope for you. God wants to restore you and heal you. உங்களுக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. தேவன் உங்களை மீண்டுமாக புதுப்பித்து கட்ட விரும்புகிறார். We're going to read a portion of scripture, Lamentations chapter 3. Verses 22 and 23. இப்பொழுது நாம் சில வசனங்களை தியானிக்க இருக்கிறோம். புலம்பலின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 22ஆம் 23ஆம் வசனம். Through the Lord's mercies we are not consumed, because his compassions fail not. They are new every morning. Great is your faithfulness. நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. 23ஆம் வசனம். அவைகள் காலைதோறும் புதியவைகள், உமது உண்மை பெரியதாயிருக்கிறது. God's compassion, they fail not. It says his mercies are new every morning. நாம் நிர்மூலமாகாமல் இருக்கிறது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. Our God is a God of compassion and is abundant in mercy. நம்முடைய தேவன் மனதுருக்கத்தின் தேவனாக இருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவர் மிகுந்த கிருபை உள்ளவராய் நம்மேல் இருக்கிறார். Another portion of scripture I want to read to you. It's taken from Micah chapter 7 verses 18 and 19. மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனம். Who is a God like you, pardoning iniquity and passing over the transgression of the remnant of his heritage? He does not retain his anger forever, because he delights in mercy. He will again have compassion on us. He will subdue our iniquities. He will cast all our sins into the depths of the sea. 18ஆம் வசனம். தமது சுதந்திரத்தில் மீதியானவர்களுடைய அக்கிரமத்தை பொறுத்து மீறுதலை மன்னிக்கிற தேவரீருக்கு ஒப்பான தேவன் யார்? அவர் கிருபை செய்ய விரும்புகிறபடியால் அவர் என்றென்றைக்கும் கோபம் வையார். 19ஆம் வசனம். அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை அடக்கி நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார். When he are talking about compassion of God and casting all our sins into the depths of this sea. இந்த வசனம் தேவனுடைய மனதுருக்கத்தை பேசுகிறதா இருக்கிறது. அது மாத்திரமல்ல, நம்முடைய அனைத்து பாவங்களையும் சமுத்திரத்தின் ஆழத்தில் அவர் போட்டு விடுகிறார் என்று. Which means, the sea is very deep. That's what the scripture says. சமுத்திரம் என்பது மிகவும் ஆழமா இருக்கிறது. அதைத்தான் வேத வசனம் சொல்லுகிறது. God hates sin, but he loves the sinner. தேவன் பாவத்தை வெறுக்கிறார், ஆனால் பாவியை நேசிக்கிறார். God is always in the process of restoring people. தேவன் எப்பொழுதும் புதிதாய் கட்டுகிறதிலே அவர் தொடர்ந்து கிரியை செய்து கொண்டே இருக்கிறார். John chapter 3 and verse 17 says, for God sent not his son into the world to condemn the world, but the world through him might be saved. யோவானுக்கு எழுதின சுவிசேஷத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். உலகத்தை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கும்படி தேவன் தம்முடைய குமாரனை உலகத்தில் அனுப்பாமல் அவராலே உலகம் ரட்சிக்கப்படுவதற்காகவே அவரை அனுப்பினார். So our God is a God of compassion
and full of mercy. நம்முடைய தேவன் மனதுருக்கத்தின் தேவனாகவும் இரக்கம் நிறைந்த நல்ல தகப்பனாகவும் நம்முடைய வாழ்க்கையிலே இருக்கிறார் பிரியமானவர்களே. We're going to read a portion of scripture from John chapter 8 verses 3 to 5. யோவான் எழுதின சுவிசேஷத்தின் புத்தகம் 8ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதற்கொண்டு 5ஆம் வசனம் வரையில். Then the scribes and the Pharisees brought to him a woman caught in adultery, and when they had set her in the midst, they said to him, Teacher, this woman was caught in adultery in the very act. Now Moses in the law commanded us that such should be stoned, but what do you say? 3ஆம் வசனம். அப்போது விபச்சாரத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி. 4ஆம் வசனம். போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டாள். 5ஆம் வசனம். இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாய பிரமாணத்தில் நமக்கு கட்டளை இட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். Here these religious people bring this woman who was caught in adultery and bring her before the Lord Jesus. இங்கே மதத்துக்கு உட்பட்ட வேதபாரகர் பரிசேயர் ஆகிய இவர்கள் விபச்சாரத்தில் கையுமையுமாய் பிடிக்கப்பட்ட அந்த பெண்ணை இயேசுவின் அண்டையிலே கொண்டு வருகிறார்கள். They are saying to him, according to the law of Moses, she should be stoned. And what is your verdict? What do you have to say about this? மோசேயின் நியாயப்பிரமாணமானது இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லுகிறதே, அதற்கு நீர் என்ன சொல்லுகிறீர் என்று அவர்கள் கேட்டார்கள். See here verse 7 it says, so when they continued asking him, they were continuing in their question, what is your response? And Jesus says to them, he who is without sin among you, let him throw a stone at her first. 7ஆம் வசனம். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி. So scripture says, and he said that, and he stooped and wrote on the ground. வசனம் என்ன சொல்கிறது என்றால், இயேசு அவர்களை பார்த்து இந்த காரியத்தை சொல்லிவிட்டு மீண்டுமாக அவர் குனிந்து தரையிலே எழுதினார் என்று. What happens? நடந்தது என்ன? One by one, starting from the elders, they were convicted and they left the scene. வயது முதிர்ந்தவர்கள் தொடங்கி எல்லோருமே இருதயத்திலே குத்தப்பட்டவர்களாக அந்த இடத்திலிருந்து புறப்பட்டு போனார்கள். And later on Jesus raised up and saw no one around, and he said unto this woman who was caught in adultery, where are those accusers of yours? As no one condemned you. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மாத்திரமே தனித்து அந்த இடத்தில் நின்றதை இயேசு அந்த ஸ்திரீயை பார்த்து, உன்னை குற்றம் சாட்டினவர்கள் எங்கே? அவர்கள் உன் மீது கல்லெறியவில்லையா என்று கேட்டார். And she responds to Jesus. Verse 11, and Jesus said to her, neither do I condemn you, go and sin no more. அவள் இயேசுவுக்கு பிரதியுத்தரமாக சொன்னது என்னவென்றால் 11ஆம் வசனத்தில், அதற்கு அவள், இல்லை ஆண்டவரே என்றாள். இயேசு அவளை நோக்கி, நானும் உன்னை ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறது இல்லை, நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். Here we see this woman was caught in adultery, and Jesus says to her, இங்கே நாம் பார்க்கிறோம், விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்ட அந்த பெண்ணிடத்தில் ஆண்டவராகிய இயேசு சொல்லுகிறது என்னவென்றால், I'm going to give you another chance, go and sin no more. நான் வாழ்வதற்கு உனக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுக்கிறேன், நீ போ, இனி பாவம் செய்யாதே என்றார். Here, her situation was hopeless. இதில் நாம் பார்க்கும்பொழுது அந்த ஸ்திரீனுடைய வாழ்க்கையில எந்த விதமான நம்பிக்கையும் இல்லாமல் நிற்கிறாள். She was supposed to be stoned to death. நிச்சயமாக அந்த இடத்திலே அவள் கல்லெறிந்து கொல்லப்பட வேண்டியதுதான் சூழ்நிலையாக இருந்தது. But the Lord Jesus gave her another chance. ஆனாலும் நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு அவளுக்கு மீண்டும் ஒரு புதிய வாய்ப்பை கொடுத்தார். This word, according to the scriptures, he came to seek and save the lost. வசனம் சொல்லுகிறது, அவர் வந்து கெட்டு போகிறவர்களை ரட்சிக்கும்படியாகவே இந்த பூமிக்கு வந்தார் என்று. In your life, if you miss your mark and you done something wrong, that's not final.
உங்களுடைய வாழ்க்கையிலே இலக்கை நீங்கள் தவற விட்டிருந்தாலும், சில தவறுகள் உங்கள் வாழ்க்கையிலே நீங்கள் செய்திருந்தாலும், with God there is hope. இதில் நிச்சயமாக நமக்கு ஒரு நம்பிக்கை இருக்கிறது. When we come to God, He will restore you. நாம் தேவனிடத்தில் வரும்பொழுது அவர் நம்மை புதுப்பிக்கிறவராய் இருக்கிறார். See, when our children make mistakes, we correct them. நம்முடைய பிள்ளைகள் எப்பொழுதெல்லாம் தவறு செய்கிறார்களோ அவர்களை நாம் திருத்துகிறோம். But God's love for us is greater than that. ஆனால் நம்மீது தேவன் வைத்திருக்கிற அன்பானது அதை காட்டிலும் மிகவும் பெரியதாய் இருக்கிறது. See, when people, do something wrong, they feel condemned hopelessly. மக்கள் சில நேரங்களிலே தவறுகள் செய்யும் பொழுது அவர்கள் குற்ற உணர்வுக்குள்ளாய் போய்விடுகிறார்கள். And they feel discouraged. அது நிமித்தமாக அவர்கள் மனசோர்வு அடைகிறார்கள். Discouragement is the trick of the enemy. பிசாசினுடைய மிகப்பெரிய தந்திரம் நம்மை மனசோர்வு அடைய செய்கிறது. So when you get discouraged, you lose faith in God. நாம் மனசோர்வுக்குள்ளாய் போகும் பொழுது தேவன் மீது இருக்கக்கூடிய விசுவாசத்தை நாம் இழந்தவர்களாய் காணப்படுகிறோம். Whatever we receive or appropriate from God is through faith. தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளுகிற எதுவாக இருந்தாலும் அது விசுவாசத்தின் மூலமாக தான் நடக்கிறது பிரியமானவர்களே. So enemy's job is make you feel discouraged and defeated so that he can rob the faith. நம்முடைய எதிராளியாகிய பிசாசனுடைய மிக முக்கியமான வேலை என்னவென்றால் நாம் விசுவாசத்தில் நிலைத்து நிற்கக்கூடாதபடிக்கு நம்மை மனசோர்வு அடைய செய்து நம்முடைய நன்மைகளை திருடும்படியாக அவன் காரியங்களை செய்கிறான். Some Christians, they believe the lie of the devil and they are in bondage to the lie of the enemy. ஆனால் சில விசுவாசிகள் பிசாசு சொல்லுகிற அந்த பொய்க்கு உட்பட்டு அவர்கள் தங்களுடைய விசுவாசத்தை இழந்து அதிலே பிடிக்கப்பட்டவர்களாய் காணப்படுகிறார்கள். No one is perfect. Bible says all have sinned and come short of the glory of God. உலகத்திலே எல்லோரும் பரிபூரணமானவர்கள் அல்ல. வேத வசனம் சொல்லுகிறது அவர்கள் எல்லோரும் தேவ மகிமை அற்றவர்களானார்கள் என்று. In 2 Corinthians chapter 5 it says, "For he made him to be sin who knew no sin, that we might become the righteousness of God in Christ." 2 கொரிந்தியரின் புத்தகம் 5ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், நாம் அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படிக்கு பாவம் அறியாத அவரையே நமக்காக பாவமாக்கினார். It's nothing, it's all because of the work of the cross of Calvary. வேறு ஒன்றும் இல்லை, கல்வாரி சிலுவை நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறதான வேலைகளாய் இருக்கிறது. God forgave us and we can forgive others. தேவன் நம்மை மன்னித்திருக்கிறார், நாமும் மற்றவர்களை மன்னிக்க முடியும் அல்லவா? I want to read another portion of scripture. It's Galatians chapter 6 and verse 1. இன்னொரு வேத பகுதியை கூட நாம் வாசிக்கலாம். கலாத்தியருக்கு எழுதின புத்தகம் 6வது அதிகாரம் 1ஆம் வசனம். Brethren, if a man is overtaken in any trespass, you who are spiritual restore such a one in a spirit of gentleness, considering yourself, lest you also be tempted. 1ஆம் வசனம், சகோதரரே, ஒருவன் யாதொரு குற்றத்தில் அகப்பட்டால் ஆவிக்குரியவர்களாகிய நீங்கள் சாந்தமுள்ள ஆவியுடனே அப்படிப்பட்டவனை சீர்பொருந்த பண்ணுங்கள், நீயும் சோதிக்கப்படாதபடிக்கு உன்னை குறித்து எச்சரிக்கையாயிரு. So what it's saying is we have to love and forgive others. If someone has missed the mark, committed a sin or whatever it is, we have to love and forgive them. நாம் மற்றவர்களை நேசித்து அவர்கள் செய்கிற எல்லா தப்பிதங்களுக்கு அவர்களுக்கு மன்னிக்க வேண்டும் என்று இந்த வேத வசனம் நமக்கு தெளிவாய் சொல்கிறது. And to restore them and help them to come back and receive the joy of salvation again. அவர்கள் மீண்டுமாக புதுப்பிக்கப்பட்டு தேவனுடைய ரட்சிப்பின் சந்தோஷத்திலே நிலை நிற்கும்படியாக நாம் அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். A story goes like that. It's a football match. ஒரு கதை இப்படியாக இருக்கிறது, கால்பந்து ஆட்டத்தை குறித்து. And one of the team member scored the same side goal. சேம் சைடில் நிற்கக்கூடிய அந்த கோல் கீப்பர், அந்த டீமில் இருக்கக்கூடிய ஒருவரே. Usually there are two parts, first part and the second part they play. கால்பந்து ஆட்டத்தில் 2 பகுதிகளா இருக்குது, முதலாம் பாகம் 2ஆம் பாகம் என்று சொல்லுவார்கள். This happened in the first session. முதலாம் பாகத்திலே இது நடக்கும். And they went into the room during the break. இடைவெளி நேரத்திலே அவர்கள் தங்களுடைய அறைக்கு செல்வார்கள். And the person who
scored the same side goal felt so discouraged. சேம் சைட் கோலில் நின்ற அந்த நபர் மிகவும் மனசோர்ந்தவராய் காணப்பட்டார். But the manager decided to give him another chance. அவருடைய குழுவில் இருந்த மற்றவர்கள் அவருக்கு நம்பிக்கை கொடுக்க வேண்டும் என்று உற்சாகமாய் இருந்தார்கள். So he went back after the break and with all energy he played, and finally their team won the match. அவருடைய நண்பர்கள் அவரை உற்சாகப்படுத்தினது நிமித்தமாக அவர் மீண்டுமாக சென்று அந்த ஆட்டத்தில் ஜெயம் எடுத்தார். Say for instance, if the manager did not give the person who scored the same side goal another chance, how would you have felt it if they had lost? உங்களுடைய வேளையில் உங்களுடைய மேலாளர் உங்களுக்கு உற்சாகப்படுத்தவில்லை என்றால் நீங்கள் எப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் மனநிலையில் காணப்படுவீர்கள்? But life is not like that. With God you have another chance. ஆனால் வாழ்க்கையானது அப்படிப்பட்டது அல்ல. தேவனிடத்தில் நமக்கு ஒரு புதிய நம்பிக்கை உண்டு பிரியமானவர்களே. So this man knew the joy of triumph. இந்த நபருக்கு நன்றாக தெரியும் வெற்றியினுடைய மகிழ்ச்சி என்னவென்று. Perhaps you're discouraged now and you're defeated and you're backslidden and you're without peace and you lost the joy of salvation. உங்கள் வாழ்க்கையில் மன சோர்வு அடைந்து வேலையை இழந்து பின்மாற்றத்துக்குள்ளாக போய் கவலையோடு வேதனையோடு வருத்தத்தோடும் இருப்பீர்கள் என்றால் I want you to come back to God. We looked at the scripture. God is full of mercy and He is compassionate. நான் உங்களை தேவனிடத்தில் வரும்படியாக உற்சாகப்படுத்துகிறேன். ஏனென்றால் தேவன் நம் மீது மன உருகுகிறவராகவும் கிருபை உள்ளவராகவும் இருக்கிறார். The thing is, God wants to restore. காரியம் என்னவென்றால் தேவன் உங்களை மீண்டுமாக புதுப்பித்து கட்ட வேண்டும் என்று விரும்புகிறார். Remember the prodigal son? The father was waiting for him to come back. அந்த இளைய குமாரனை குறித்து சற்று நினைத்து பாருங்கள். தகப்பன் தன் பிள்ளை வருகைக்காக ஆவலோடு கூட காத்து நின்றார். God loves to restore that have gone away from him. தேவன் உங்களை மீண்டுமாக புதுப்பிக்க வேண்டும் என்று மிகுந்த விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். Our God is full of compassion. நம்முடைய தேவன் மனதுருக்கம் நிறைந்தவராய் இருக்கிறார். God never turns his back on us. நமக்கு ஒருபோதும் தம்முடைய முதுகை காண்பிக்கிற தேவன் அல்ல. Even if you've missed it and completely messed things up, He has a wonderful plan for your life. உங்களுடைய வாழ்க்கையிலே எதுவுமே சரியா போகாமல் நீங்கள் குழப்பத்தில் மனசோர்வடைந்திருக்கிறீர்களா? உங்களுக்கான ஒரு அருமையான திட்டத்தை தேவன் வைத்திருக்கிறார். In Bible we see full of lot of men and women who miss the mark, but God restored them. வேதாகமம் முழுவதிலும் நாம் பார்க்கும் பொழுது அநேக ஜனங்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே சித்தத்தை இழந்தவர்களாய் காணப்படுகிறார்கள். ஆனால் மீண்டுமாக தேவன் அவர்களை எப்படி தம்முடைய சித்தத்திற்குள்ளாக கொண்டு வந்தார் என்பதை தான் நாம் பார்க்கிறோம். Take for example Peter. He denied the Lord 3 times. But what happened? God restored him, and as a result he became a pillar. பேதுருவை குறித்து நமக்கு நன்றாக தெரியும். 3 முறை மறுதலித்து போன அந்த பேதுருவை தேவன் மீண்டுமாக புதுப்பித்து கட்டின பொழுது கர்த்தர் அவனை ஒரு தூணாக நிறுத்தினதையும் நாம் பார்க்கிறோம். He became a prominent leader in the early church. ஆதி திருச்சபையிலே அவர் மிக முக்கியமான ஒரு தலைவராய் காணப்பட்டார். The reason I'm telling you this is God is in the process of restoration. நான் இவைகளெல்லாம் ஏன் சொல்லுகிறேன் என்றால் தேவன் நம்முடைய வாழ்க்கையை புதுப்பித்து கட்டுகிற ஒரு வேலையை செய்து கொண்டிருக்கிறார். In life, we have to fight a fight of faith. உலகத்திலே நாம் ஒரு நல்ல விசுவாச போராட்டத்தை செய்ய வேண்டும் பிரியமானவர்களே. 1 Timothy chapter 6 and verse 12 it says, fight a good fight of faith and lay hold on eternal life. 1 தீமோத்தேயு 6ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம், விசுவாசத்தில் நல்ல போராட்டத்தை போராடு, நித்திய ஜீவனை பற்றிக்கொள், அதற்காகவே நீ அழைக்கப்பட்டாய், அநேக சாட்சிகளுக்கு முன்பாக நல்ல அறிக்கை பண்ணினவருமாயிருக்கிறாய். Our God is a God of compassion. நம்முடைய தேவன் மனதுருக்கத்தின் தேவனாய் இருக்கிறார். In case of Peter,
He restored him and he gave him another chance. பேதுருடைய வாழ்க்கை குறித்து நாம் பார்க்கும்போது பேதுருவை தேவன் மீண்டுமாக புதுப்பித்து ஒரு புதிய நம்பிக்கை அவருக்கு கொடுத்தார். God wants to restore you today and he wants to give you another chance. தேவன் உங்களை மீண்டுமாக புதுப்பித்து கட்ட வேண்டும் என்று விரும்புகிறார். உங்களுக்கு இன்னொரு வாய்ப்பை கொடுக்க வேண்டும் என்று விருப்பமுள்ளவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, When you come to him, he will deliver you out of all your troubles. உங்களுடைய எல்லா வேதனைகளிலிருந்து உங்களை அவர் விடுதலையாக்க போதுமானவராய் இருக்கிறார். Maybe you never accepted the Lord Jesus Christ as the Lord and Savior, or you've gone away from the Lord, or you made a mistake and you're discouraged and despondent. ஒருவேளை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம். உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் பின்மாற்றத்துக்குள்ளாக போய் வேதனையில் மனசோர்வடைந்து இப்போது கலக்கத்தோடு காணப்படலாம். I want to give you an opportunity to come back to God. நான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்க விரும்புகிறேன். தேவனிடத்தில் நீங்கள் மீண்டுமாய் வருவதற்கு. With God, you have another chance. தேவனிடத்தில் உங்களுக்கு இன்னும் ஒரு வாய்ப்பு இருக்கிறது. பிரியமானவர்களே, God is for you. God is not against you. தேவன் உங்களுக்கு விரோதமாய் அல்ல, உங்களுக்காக அவர் துணை நிற்கிறார். With God on your side, you can win victories in life. தேவன் உங்கள் சார்பில் இருக்கிறபடினாலே வெற்றி உங்களதாகும். So come back to God. மீண்டுமாக தேவனிடத்தில் திரும்புங்கள். With God you have another chance. Like the woman and like Peter we looked at. He wants to restore you. He wants to bless you. He wants to use you. அநேக எடுத்துக்காட்டுகளை இதற்கு முன்பதாக நாம் பார்த்தோம். அந்த விபச்சார ஸ்திரீயுடைய வாழ்க்கை, பேதுருடைய வாழ்க்கை, இவர்களையெல்லாம் எழுப்பி கட்டின தேவன் உங்களையும் நிச்சயமாக மீண்டுமாக புதுப்பித்து எழுப்பி கட்ட அவர் போதுமானவராக இருக்கிறார். I want you to heed this call and come back to him. We're going to pray a prayer. இந்த செய்தியை கேட்டு நீங்கள் மீண்டுமாக தேவனிடத்தில் திரும்புங்கள். நான் உங்களுக்காக ஜெபிக்க போகிறேன். Can you repeat this prayer? எனக்கு பின்பதாக இந்த ஜெபத்தை சொல்லுங்கள். Loving Heavenly Father, I come to you in the name of your Son Jesus. அன்பின் பரலோக பிதாவே, குமாரனாகிய இயேசுவின் நாமத்தினாலே உம்முடைய சமூகத்திற்கு வருகிறோம். I've gone away from you. Lord, I come back to you. I believe that you, Lord Jesus Christ, you died for me on the cross of Calvary and you rose again on the third. ஆண்டவரே, நான் உம்மை விட்டு மிகவும் தூரமான இடத்திற்கு சென்று விட்டு நீர் உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை என் சார்பிலே கல்வாரி சிலுவையிலே மரிக்க கொடுத்தீர். அவர் மூலமாக நான் இன்றைக்கு ரட்சிப்பை பெறுகிறேன். Please forgive my sins. Cleanse me of all my unrighteousness. I receive you, Lord and Savior, in my life. In Jesus' name, Amen. இயேசுவே, என்னுடைய எல்லா பாவங்களையும் எல்லா அநீதிகளையும் கழுவி என்னை பரிசுத்தப்படுத்தும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை என்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளுகிறேன். என்னை ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். If you pray this prayer, we would like to hear from you. இந்த ஜெபத்தை நீங்கள் செய்திருப்பீர்கள் என்றால் உங்களிடத்திலிருந்து காரியங்களை நாங்கள் கேட்க விரும்புகிறோம். Go to a church, attend a church, a Bible-believing church. May God bless you. வேதத்தை மையமாய் வைத்திருக்கிற திருச்சபைக்கு உங்கள் அருகாமையில் இருக்கும் என்றால் நீங்கள் அங்கே போய் ஆராதனையிலே கலந்து கொள்ளுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.